ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு நமது எடப்பாடியார். வெல்கம் டு தி ஷோ. 26 EPS பாஜக அதிமுகவை விழுங்க போகுது அப்படின்னு சும்மா காத்து வாக்குல அடிச்சு விடுவாங்க திமுக. அதே மாதிரி திமுக சொல்றது என்னன்னா, நாங்க தான் பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்க கூட்டணிக்குள்ளேயே யாருக்கு எத்தனை சீட்டு யாருக்கு எத்தனை தொகுதின்னு ஒரு இழுபறி போய்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில அதிமுகவுல தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருக்கு. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 இப்படி தொகுதி உடன்பாடு அடிப்படையில ஒதுக்கி இருக்காரு நமது எடப்பாடியார். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாம இதர கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. அதிமுக இருக்கிற சில கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பக்கம் என்னன்னா, திமுக பொட்டி பொட்டியா பணத்தை கொடுத்து கூட்டணியை அமைச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, மக்களை காக்கணும், தமிழகத்தை மீட்கணும்னு என்டிஏ கூட்டணி உருவாக்கி இருக்கு. இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல நீ இறங்கி ஆடுக விழா, இது நம்ம காலம் அப்படின்னு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே திமுகவோட நிலைமை